கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இந்த நாளை கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் துவங்குவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதுனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரோடு நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட நான் உங்களோடு சொல்லுகிற காரியம், உலகத்திலே நமக்கு எவ்வளோ உபத்திரம் இருந்தாலும் நாம் தேவனுடைய வீட்டிலே நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. மக்கள் தூரத்தில் இருந்தெல்லாம் ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். அவர்களை பார்த்து, ஐயோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி வரீங்களே என்று சொல்லி நான் வருத்தப்படுவேன். ஆனால் அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்தாலும் இங்கே வந்த பிற்பாடு நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குது, எங்களுக்கு பலன் இருக்குது என்று சொல்வார்கள். பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய வீட்டின் நன்மையாக இருக்கிறது. மக்கள் எவ்வளோ பாடுகளில் பிரச்சனைகளை வருகிறார்கள். விட்டு விட்டு கிளம்பும் பொழுது பிசாசு பல உபத்திரங்களை கொண்டு வருகிறான். ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றி பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி போகும் பொழுது புஷ்டியும் பசுமையுமாய் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போகிறார்கள். நம்ம மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் மேல் கர்த்தர் நீதியின் சூரியனாய் அவர் உதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதில் நான் வாசிக்கும் பொழுது, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும், அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும், எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். பார்த்தீங்களா, இந்த வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்படுவதாக. இடுக்கம் என்னும் சமுத்திரத்திலே நீங்கள் கடந்து போய், இந்த உலகத்திலே பல பிரச்சனைகள். பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா நான் நல்ல வேலையில் இருந்தேன், திடீரென்று வேலையில் எடுத்துட்டாங்கம்மா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எவ்வளோ நாங்கள் இந்த வேலையை நம்பி பல லோன்ஸ் எடுத்துட்டோம், அது பண்ணி பல இக்கட்டுகள் இடுக்கண்கள் இருக்குது. இப்போ கூட நம்ம தேசத்தில் பல பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இடுக்கமான சமுத்திரமாக இது இருக்கிறது. ஒரு சமுத்திரம், கஷ்டத்தின் சமுத்திரத்தில் நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, அவர்கள் கடக்கையிலே அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் என்றால், சமுத்திரம் என்றால் வெள்ளம் போல சத்ரு எழும்புகிறார். சமுத்திரம் என்றால் ஜனங்களுடைய இரைச்சல். சமுத்திரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற வேசி என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஜலம் என்றால் திரளான ஜனங்கள். அப்போ சமுத்திரம், இடுக்கம் என்னும் சமுத்திரம் என்றால் இந்த உலகம் இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை போல கஷ்டத்தின் ஒரு சமுத்திரத்தை நாம் கடக்கிறவர்களாக இருக்கோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சமுத்திரத்தின் அலைகளை அடிக்கிறவர், அதன் காற்றை அதட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நாம் முன்னாலே பார்த்துருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை நீங்கள் கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். ஆழத்தில் என்ன இருக்குது நமக்கு தெரியாம நம்ம கலைஞர் இருக்கிறோமா, ஆண்டவர் எல்லாத்தையும் வறண்டு போக பண்ணி, இதுதான் பூமியில நதியின் அடியில் இருக்குது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உலர்ந்த தரையில நடந்தது போல எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தது போல கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும், அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். அசீரியனுடைய நம்ம மேல ஆழலித்தம் பண்ணுகிற ஜனங்கள், நம்மை திட்டுகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், அசீரியர்களைப் போல இருக்கிற அவர்களுடைய கர்வத்தை கர்த்தர் அடக்குவார். எகிப்தினுடைய கொடுங்கோல், நம்ம மேல யாராவது கொடுங்கோலை போல நம்மை வைத்து நம்மை திட்டிக்கொண்டே இருப்பார்களானால் சில நேரத்தில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக, காலேஜுக்கு போக பயப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினருடைய மகன் அவன் இறந்து போனான். காரணம் என்ன, காலேஜில் அவனுக்கு இருந்ததான உபத்திரவம். மக்கள் எல்லாரும் அவனை ரேக் பண்ணி அவளை வேதனைப்படுத்தினதை அவன் மறித்தே போனான். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட சத்துருடைய போராட்டங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் என்ன, சமுத்திரத்தின் ஆழத்தை, எகிப்தின் கர்வத்தை அடக்க வேண்டும். பார்த்தீங்களா, ஆகவே இதெல்லாம் நம்ம மேலே இராதபடிக்கு, பிள்ளைகள் மேல் இராதபடி, ஜனத்தின் மேல் இந்த கொடுங்கோல்கள் எல்லாம் இராதபடிக்கு கர்த்தர் இதெல்லாவற்றையும் முறித்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். இடுக்கம் என்னும் சமுத்திரத்திலே நீங்கள் கடக்கையிலே கர்த்தர் உங்களுக்கு விரோதமான அலைகளை அடிப்பார், அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும், எகிப்தினுடைய கொடுங்கோல் உங்களை விட்டு நீங்கி போகும். இதுதான் கர்த்தருடைய மக்களுக்கு கர்த்தர் செய்கிற ஆறுதலாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் பாருங்க, அதே 10:12 வாசிக்கிறோம். சகரியா 10:12, நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துவேன். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தணும்.
நம்மை பலப்படுத்தணும், நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தணும், நம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தணும். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பலப்படுத்தினால் அவர்கள் தைரியமாய் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா எத்தனையோ மக்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனை ஆகிறது. ஆண் பிள்ளைகள் சிங்கத்தை போல இருக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் அரண்மனை மூளை கற்களை போல பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும். நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கோம். அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அதெல்லாம் விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? என்ன விசுவாசம்? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றுதான் அந்த விசுவாசம். நான் கர்த்தராலே இந்த காரியத்தை செய்வேன், நான் கர்த்தராலே இதை அடுக்குவேன் என்று சொல்லி நாம் ஆவியிலே பலப்படும் பொழுது நமக்கு விரோதமா எந்த ஆவியும் கிரியை செய்யாது. மனுஷ ஆவியானாலும் பிசாசின் ஆவி, உலகத்தின் ஆவியானாலும் எதுவுமே கிரியை செய்யாதபடிக்கு நம்முடைய ஆவியை கர்த்தர் பலப்படுத்துவார். அதற்காக தான் நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி. ஆகவே மக்களே, நீங்கள் கர்த்தரிடத்துல கொஞ்ச நேரம் எடுங்க, ஆண்டுகிட்ட வாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, நான் இப்பொழுது அதை சந்திக்க போகிறேன், நீர் எனக்கு முன்னால போக வேண்டும் என்று சொல்லுங்கள். தடைகளை நீக்கி போடுகிற ராஜா உங்களுக்கு முன்னே போகிறார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லட்டும். அதுல சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் உனக்கு உதவி செய்யதான் இருக்கிறார். ஆகவே அநியாயமாய் வாழ்க்கைகள் முடிந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்காக அவர் காத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்த அவர் காத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாவீதை பாருங்க, அவன் ஒரு 17 வயது வாலிப சிறுவனா இருந்த பொழுது ராஜா என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். அந்த கோலியாத்தை போயிட்டு சந்திக்கிறதற்கு நீ இந்த ட்ரெஸ் போடு, அதை போடுறான். எல்லாத்தையும் போட்டு பார்த்து இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான். அவன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தருடைய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன் சொல்றான். பார்த்தீங்களா? அப்போ அந்த தாவீதுக்கு என்ன இருந்தது? தேவனுடைய அந்த பலன், கர்த்தர் மேல் அந்த விசுவாசம், அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. நம்புங்கள், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னோடு இருக்கிறார், என் தோளண்டிலே கர்த்தர் நிற்கிறார், என் வார்த்தைகளை கேட்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். நம்புங்க. வாலிப பிள்ளைகள் கன்னிகளானாலும் நீங்கள் தாயப்பன்மாரானாலும் நீங்கள் அதை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊற்றி வளர்த்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார், நீதான் உலகத்தை ஜெயிப்பாய் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துங்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய இந்த உலகத்திலே அவர்கள் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 5:30 வாசிக்கிறோம், அந்நாளிலே சமுத்திரம் இறைகிறது போல அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரம் வியாகுலம் உண்டு, அதன் மேகங்களினாலே வெளிச்சம் இருண்டு போகும். இதுதான் இந்த நாட்களில் இருக்கிற நிலைமையா இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் பயந்து திகிலடையத்தக்கதாக பல காரியங்களை பிசாசானவன் இருளை கொண்டு வருகிறான். ஆனால் நாம் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தும் பொழுது அவர்கள் திடமனதாய் உறுதியாய் நிற்பார்கள். திட இருதயத்தோடு விசுவாசத்தோடு கூட முன்னேறி கடந்து போய் எல்லாவற்றையும் மிதித்து அவர்கள் கடந்து போக அவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நம்புங்கள். வசனம் சொன்னால் சொன்னதே. பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்கள் பொய் சொல்லாது. அவர் மனுஷன் அல்ல, அவர் மனமார மாந்தன் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார்கள். அவர் வாய் சொன்னதை அவருடைய கரம் நிறைவேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவருடைய வீட்டிலே நமக்கு எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸ் நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கார். நமக்காக நிற்கிற தேவன், நமக்காய் வழக்காடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் இந்த இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடக்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அலைகளை அடிப்பாராக. எகிப்தினுடைய கொடுங்கோலை தகர்த்து போடுவாராக. அசிரியாவுடைய கர்வத்தை கர்த்தர் அடக்குவாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நாங்களுமே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல ஐயா, ஏதோ ஜனங்களை சும்மா உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல. இது சத்தியம் உள்ளது, இது ஜீவன் உள்ளது, இதில் ஆவி நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நான் மக்கள் மேல் சொல்லும் பொழுது அது அப்படியே அவர்களுக்கு நிறைவேறட்டும் ஐயா. இந்த உலகம் கர்த்தாவே சமுத்திரம் இறைகிறது போல இறைந்தாலும், இருளாய் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்திருந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னே கடந்து போகிற ராஜா, ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். ஆகவே உம்மை நம்பி உம்மோடு கூட நாங்கள் இருக்க தீவிரமாய் எங்களுக்காய் இந்த காரியங்களை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய அடைக்கலத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. நீரே உதவி செய்து வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கு கொடுத்து உம்முடைய மக்களுக்கு பாதுகாவலையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கூறி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.